தமிழகத்தினுடைய தெற்கு மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பெரும்பான்மையான பகுதிகள் முற்றிலும் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதபுரம் தெரு பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி அந்த தாமிரபரணி ஆற்றில் இருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரானது இந்த பகுதிகளை சுற்றி சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த பகுதி பொதுமக்களினுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் போக்குவரத்தும் முற்றிலும் நிறுத்தப்பட்டு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒருபுறம் மீட்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதே போல மீட்பு படையினரும் தொடர்ந்து மக்களை மீட்கக்கூடிய அந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலையானது இருக்கிறது. நாம் முன்பு பார்த்த அந்த திருநெல்வேலி சந்திப்பு பகுதியிலும் பார்த்தோம் என்றால் ஒரு ஆலையை முழுக்கும் அளவிற்கு மழை நீரானது சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதபுரம் தெரு பகுதிகளிலும் முழுவதும் மழை நீரானது சூழ்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதாவது நேற்று முதல் தொடர்ந்து தீவிர மழையானது பெய்த ஒரு நிலையில் இன்றைய தினமும் ரெட் அலர்ட் ஆனது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டு இருந்தது. அதனால் கூடுதலாக இந்த பகுதியில் மேலும் மழையானது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் 60 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழையானது பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து அந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மழையினுடைய அளவு என்பது அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சமும் இந்த பகுதி மக்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் உள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு புறம் மீட்பு பணிகள் நடந்தாலும் தொடர்ந்து தங்களை மீட்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.